விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பில் நாம் விழுவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. ஒரு குழந்தை புதிதாய் பிறப்பது போல அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலானது இன்றைக்கு மீண்டும் புதிதாய் பிறக்கிறது. இறையாட்சி பணியில் நம்பிக்கையோடு உங்களுடைய பேராதரவுடன் அடியெடுத்து வைக்கிறது. இணைவோம், இணைந்து கரம் கோர்ப்போம். இறையாட்சி பணியை இந்த உலகெங்கும் சென்று சேர்வதற்கான முயற்சியில் நாமும் இணைந்து செயலாற்றுவோம். கடவுளுடைய உன்னத இறை ஆசீர்வாதங்களை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் பெற்றுக்கொள்ள பக்தியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை நோக்கி நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்து ஜெபிப்போமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய ஆண்டவரே, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 19 மற்றும் அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, 62 முதல் 67 முடிய. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொண்டையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியினின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பெயர்லகா கோரி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த முதல் வெள்ளியில் ஆண்டவர் நமக்கு தருகிற உன்னதமான ஒரு செய்தி, ஒரு நம்பிக்கையை, மன வலிமையை கொடுக்கிற செய்தியாய் அமைந்திருக்கிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு வார்த்தை, ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தை, நிம்மதியை கொடுக்கிற ஒரு வார்த்தை.
நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று இறைவார்த்தை இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆம், இந்த இறைவார்த்தை உண்மையாகவே பலருக்கு ஆறுதலை தருகிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது, நிம்மதியை தருகிறது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, வேதனையை தணிக்கிறது, கவலையை போக்குகிறது, நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, தைரியத்தை கொடுக்கிறது, சோர்வை அகற்றுகிறது, வலியை குறைக்கிறது, பாரத்தை நீக்குகிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அன்பிற்குரியவர்களே, அதிகமான வலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அதிகம். தனிமையில் இருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் உண்டு, முதியவர்கள் இருக்கிறார்கள், அனாதைகளாக பலர் இருக்கிறார்கள், ஆதரவற்றவர்களாக, கைம்பெண்ணாக, ஏழை எளியவர்களாக, வறுமையில் இருப்பவர்களாக, கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களாக, குழந்தை பாக்கியமின்றி இருப்பவர்களாக, திருமணமாகாமல் பல ஆண்டுகள் காத்து கிடப்பவர்களாக, வேலை இழந்து குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளை இழந்து இருப்பவர்களாக இருக்கிறவர்கள் அதிகம் பேர். இப்பேற்பட்ட மக்களுக்குத்தான் ஆண்டவருடைய வருகை, அவருடைய இறையாட்சி, அவர் தருகிற நம்பிக்கையான வார்த்தைகள். பாருங்கள், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. ஆம், இப்பேற்பட்ட மக்களுக்குத்தான் நம்முடைய வாழ்வானது அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இத்தகைய நம்பிக்கையை ஏற்படுத்துவதுதான் அருள் தேடல் டிவி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த 1.5 வருடங்களாக இறையாட்சி பணியில் மிகவும் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஏராளமான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த அருள் தேடல் டிவி. மனமாற்றத்தை தந்திருக்கிறது இந்த அருள் தேடல் வழியாக வருகின்ற இறை வார்த்தைகள். சோர்வை நீக்கி இருக்கிறது ஏராளமான ஆராதனைகள். கலைப்பை போக்கி ஆறுதலை தந்திருக்கிறது இறை வார்த்தைகள். மன வலியையும் வேதனையையும் நீக்கி எப்பொழுதும் இறைவன் இருக்கிறார் என்கிற துணையை கொடுத்திருக்கிறது இந்த அருள் தேடல் டிவி. ஆனால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நேற்று இரவு ஏற்பட்ட ஒரு தவறான நபரினால் இந்த அருள் தேடல் டிவி ஆனது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது. அருள் தேடல் என்கிற இந்த அழகான லோகோவானது மாற்றப்பட்டு ஒரு பேயினுடைய உருவத்தை அதில் பொறித்திருக்கிறார். மிகுந்த வேதனையை வலியை தருவதாக இது அமைந்திருந்தாலும் ஒரு குழந்தை மீண்டும் புதிதாய் பிறப்பது போல அருள் தேடல் டிவி உற்சாகத்தோடு உங்கள் முன்பாக நிற்கிறது. காரணம், இது இறைவனுடைய செயல்பாடாகவே நான் கருதுகிறேன். இதில் உழைக்கின்ற ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியை இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஆவலில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த இறைவார்த்தை பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, பிறருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, சோர்வுற்றிருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தருகிறது, வேதனையோடு வலியோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, மதுரையில் வாழ்ந்த ஒரு மனிதர் நன்றாக படித்தார், பட்டம் பெற்றார். அவருக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. தானும் அந்த வேலைக்கு ஆர்வத்தோடு செல்ல வேண்டும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மனிதர். இதற்காக தான் புறப்படுவதற்கு தயாராக கொண்டிருந்த வேளையில் ஒரு காட்சியானது அவருடைய வாழ்வையே முற்றிலுமாக மாற்றுகிறது, அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அவர் அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சி, ஒரு பிச்சைக்காரர் சாக்கடையில் இருந்த எதையோ ஒன்று எடுத்து அவர் அப்படியே உண்ணுகின்ற காட்சியை பார்க்கிறார். அதிர்ந்து போகிறார் இந்த மனிதர். கேட்டரிங் படித்தவர், அதில் தங்கப்பதக்கம் வென்றவர், இதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்கிற ஆவலில் இருந்தவர். இந்த காட்சியை பார்த்தவுடன் ஏழை மக்கள், எளியவர்கள் இப்படி பட்டினி வயிற்றோடு சாக்கடையில் கிடக்கின்ற உணவை எடுத்து உண்ணுகின்ற அவல நிலையில் வாழ்கிறார்களே, எனக்கு எதற்கு இந்த பெயரும் புகழும் பணமும்? அது வேண்டாம். இப்பேற்பட்ட ஏழை எளியவருக்கு உதவி செய்வதின் வழியாகத்தான் நிச்சயம் நான் படித்த படிப்பும் நான் வாங்கிய பட்டமும் அர்த்தம் பெறும் என்று உணர்ந்து கொண்டு
தன் வாழ்வை அந்த நிமிடமே மாற்றிக்கொள்ளுகிறார். கிருஷ்ணன் என்கிற மதுரையில் வாழ்கின்ற அந்த மனிதர் தன் வாழ்வை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு தன் பயணத்தை உடனடியாக ரத்து செய்து இப்பேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தினமும் உணவு வழங்குகின்ற, அம்மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பணியிலே அவர் ஈடுபடுகிறார். இன்றைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அனுதினமும் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு அவர் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினால் தான் அர்த்தம் பெறுகிறது. சுங்கச்சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தவர் மத்தேயு செய்வது என்னதென்று தெரியாமல் ஏழை எளிய மக்களை வஞ்சித்து பறித்துக் கொண்டிருந்தார். ஏமாற்றி பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அதிலே அவர் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசு ஆண்டவர் அவரை அழைத்தாரோ உடனடியாக தன் வாழ்வையே மாற்றிக்கொண்டு அனைத்தையும் கலைந்தெறிந்து விட்டு உடனடியாக இயேசுவை பின்பற்றுகிறவராக தன் வாழ்வில் ஏற்பட்ட அந்த மாற்றம் மிக பெரும் நற்செய்தியை நமக்கு கொண்டு வந்தது. மத்தேயு நற்செய்தி இயேசுவினுடைய இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அவருடைய வார்த்தைகள். இப்பேற்பட்ட அந்த மனமாற்ற வாழ்விற்கான அழைப்பு தான் இந்த நாள். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய செயல்களின் வழியாக இறையாட்சியை பரப்புகின்ற சிறந்த கருவிகளாயிருப்போம். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயணம் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, இதோ இந்த அருள் தேடல் என்கிற இந்த டிவி வழியாக இறைவனை முகமுகமாய் தரிசிக்கும், இறைவனுடைய உன்னத அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ளும், ஆறுதலான தேறுதலான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற, நம்பிக்கை தருகின்ற, உற்சாகத்தை ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற எல்லா மக்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. உம் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை தருவதாக, அருள் ஆசிர்வாதங்களாக மாறுவதாக. தகப்பனே, உம் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ எங்கள் குற்றங்கள், தவறுகள், பாவங்களை ஆண்டவரே மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். மன ஆறுதலையும் நிம்மதியையும் அனுதினமும் தந்தருளும். அப்பா, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை நிறைவாக பெற்று அதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும். நிலை வாழ்க. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளனே அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளனே அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். அருள் தேடல் டிவி என்கிற நம்முடைய யூடியூப் சேனலானது தற்பொழுது முகம் தெரியாத ஒரு நபரால் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் நம்முடைய அந்த யூடியூப் சேனலில் திருப்பலிகளை அல்லது சிறப்பு பதிவுகளை எதுவும் அதில் போட முடியவில்லை. அதனுடைய பாஸ்வேர்டு, ஐடி என எல்லாவற்றையும் மாற்றிவிட்டிருக்கிறார். இதனை அறிந்த நம்முடைய பல்வேறு நண்பர்கள் தனிப்பட்ட விதத்திலே என்னோடு தொடர்பு கொண்டு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக, நம்பிக்கை கொடுக்கும் வண்ணமாக, ஃபாதர், தொடர்ந்து நீங்கள் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், எனவே அதை தடை செய்யாமல் உடனடியாக நீங்கள் மற்றொரு புதிய சேனலை தொடங்கி திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் நடந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனடியாக மற்றொரு புதிய சேனல், இந்த சேனலினுடைய பெயரும் அருள் தேடல் டிவி என்றுதான் வைத்திருக்கிறேன். முன்பு என்ன ஒரு லோகோவை வைத்திருந்தோமோ அதே லோகோவானது இதிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஹேக் செய்யப்பட்ட அந்த சேனலானது புகார் தெரிவிக்கப்பட்டு மீண்டும் அவற்றை ரிக்கவரி செய்வதற்கான எல்லா பணிகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கிடையில் திருப்பலிகளை காண்பது, பல ஆராதனைகள், இறை வார்த்தைகளை கேட்பது என்பதெல்லாம் நம்முடைய மன நிறைவை கொடுப்பதற்காக இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலிகளை போட விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் இந்த பதிவை இன்னும் பிற சகோதர சகோதரிகளுக்கு, உற்றார் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு எல்லாம் தெரிவிப்பதன் வழியாக மீண்டும் இந்த திருப்பலி எல்லாருடைய கையிலும் சென்று சேரும் வண்ணமாக நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் செய்யலாம். பிறருக்கு அதிகமாக பகிர்ந்தளிப்பதன் வழியாக மீண்டும் ஒன்றாக நாம் கரம் கோர்த்து இறையாட்சி பணியில் இணைந்து செயலாற்றலாம். இப்பொழுது நாம் ஆராதனைக்கு தயாராகுவோம். ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்தேத்தி இந்த ஆராதனையில் பக்தியோடு இந்த முதல் வெள்ளி அன்று உன்னத நிறைவான ஆசிரை பெறச் செபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
புரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தாயும் தந்தையுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். கடந்த மாதங்களிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் நமக்கு ஆழ்ந்த துயரத்தை தருவதாக, வேதனையை, வலியை தருவதாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். பொது முடக்கத்தினால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்தும் வைக்கும் வண்ணமாக இறைவன் இன்றைக்கு அருள் கூர்ந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நம்மை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். எனவே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். அவரின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவரிடத்திலே ஒரு சில நிமிடங்கள் உருக்கத்தோடு பேசுவோம். நம் மனதில் இருப்பவற்றை திறந்து ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே சரணாகதியாகிறேன், என் குடும்பத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், உமது அருளை, உமது ஆசீர்வாதங்களை, உமது இரக்கத்தை எம் மீதும் எம் குடும்பத்தின் மீதும் பொழிவீராக என்று இந்த நற்கருணை நாதரிடத்தில், இந்த தூய இருதயத்திடத்தில் நாம் உருக்கத்தோடு வேண்டி பாடி ஜெபிப்போமா? ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை 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 ஆராதனை. அன்னையாய் தந்தையாய் அனுதினமும் அடைக்கலம் கொடுக்கின்ற, பாதுகாப்பை தருகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அப்பா, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ எங்களுக்கு ஆதரவு அளித்து, எங்களை தேற்றி, மீண்டும் புது நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு செயலாற்ற, ஒருவர் மற்றவருக்கு ஊக்கத்தை, உற்சாகத்தை கொடுக்க, எங்களுடைய அனுதின கடமைகளை சரிவர செய்ய எங்களுக்கு புது உற்சாகத்தை தாரும், புது நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி பாடி நாம் இறைவனை போற்றி துதிப்போமாக. அன்னையும் தந்தையுமா
அணைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய். அன்னையும் தந்தையுமாய் அணைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை. நமக்காய் சாட்டையடிப்பட்டவர், கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்டவர், முள்முடி சூட்டப்பட்டவர், பாரமான சிலுவையை அவருடைய தோளிலே சுமத்தி கல்வாரி நோக்கி அவரை நடக்கச் செய்து, அந்த வலியோடு வேதனையோடு இரத்த கசிவுகளோடு அவருடைய கைகளையும் கால்களையும் ஆணியால் துளைத்து கொடூரமாக அந்த சிலுவையிலே கொன்றார்களே. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அந்த இரத்தம், அந்த உயிர் நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய விடுதலை வாழ்விற்காக, நம்முடைய நம்பிக்கையான வாழ்விற்காக துடித்திருக்கிறது, சிந்தி இருக்கிறது. இதோ அவருடைய இரத்தத்தினால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டுள்ளோம் என்கிற அந்த நன்றி உணர்வோடு இந்த இறைவனை தொழுவோம், நற்கருணைநாதரை போற்றி புகழ்வோம். உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. ஆராதனை 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 ஆராதனை. அனுதின திருப்பலியின் போது ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னமானது அவருடைய திருவுடலாய் திரு ரத்தமாய் இந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் வெளிப்படுகிறது. இது ஏராளமான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. உடல் வலியினால், வேதனையினால், கஷ்டத்தினால், கடன் தொல்லைகளினால், குடும்ப பிரச்சனைகளினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் தேறுதலை அளிக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது. அந்த உயிருள்ள பிரசன்னம் நம் உள்ளத்திலே எழுந்தருள, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பாடி இறைவனை நாம் புகழ்வோமாக. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. ஆராதனை 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 ஆராதனை.
ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், நமக்கு ஆறுதல் தேறுதலை தருகிறார். இந்த உணர்வோடு இந்த புதிய மாதத்திலே நாம் உற்சாகத்தோடு அடியெடுத்து வைக்கிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனுடைய பாதுகாப்பிற்காக இதோ இந்த இறை சந்நிதியிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம், அவர் நமக்காக சிந்திய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை மீட்டுக் கொள்ளுகிறது, நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலே உற்சாகத்தோடு அடியெடுத்து வைப்போம். அவருடைய இறை ஆசீர்வாதங்களை பெற மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.